ரனா சித்திரம் ஒருத்தர் இப்படி சொல்றாரு, நாடியை பார்க்கலாம், நாடியை கேட்கலாம், நாடியை உணரலாம்னு சொன்னாங்க. நாடியை பார்க்கலாம்னா இந்த கண் விழி இருக்குல்ல, அதுல ஒரு பூதக நாடி வச்சு கண்ணுல உள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய ரத்த குழாய் தெரியும் நல்லா, இந்த கண் விழி உள்ள நீங்க பாத்துடலாம். இது நாடியை பார்க்கலாம். நாடியை கேட்க டாக்டர் வச்சு பார்க்கல, லேப்டாப் நாடியை கேட்கலாம். அப்ப நாடியோட ஷேப்பை பார்க்கலாம், நாடியோட அதோடைய சவுண்டு கேட்கலாம், நாடியை உணரலாம். எப்படி போகுது, அது ஈத்த மாதிரி போதா, காக்கா மாதிரி போதா, தவளை மாதிரி போதா, பாம்பை மாதிரி போதா அப்படின்னு பார்த்துடலாம். இந்த 3 முறையில் பார்க்குது. இப்போ நவீன காலம் ரொம்ப ரொம்ப சூப்பர், அழகா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஆனால் உணவு முறையில் அவங்க இன்னும் சரியா வரல. அந்த இடத்துல நோய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு முறையும் இன்னும் சரியா வரல. அந்த இடத்துல மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு முறை அங்க இல்ல, சித்த வைத்தியத்தில் இருக்கு. இது அவங்க மட்டும் முடியும், சித்தர்கள் மட்டும் முடியும். இதுதான் அங்கேயும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு வலி நிவாரணியா மாடர்ன் மெடிசன் சூப்பர். தலைவலியா கொஞ்சம் பொறுப்பா ஒரு 2 கிலோமீட்டருக்கு போயிட்டு ஒரு மூலிகை பறிச்சுட்டு வந்து நான் அரைச்சிட்டு 10 போட்டு விடுறேன், ஆனா நிப்பா நான் இப்ப அவசரமான அவசரமா எடுத்து வாயில போட்டு சுடுதண்ணி குடிச்சு 10 டக்குன்னு அடைக்கிறோம். அப்புறம் நிதானமா தெரியும் ஏன் தலையில் வந்து தேடலாம். ஆரோக்கியம் வாழக்கூடிய ஒரு முறை மரணமில்லா பெருவாழ்வு சித்த வைத்தியம். நல்ல நல்ல மருந்து, சூப்பரான மருந்துலாம் இருக்குது. ஆனா இதுல கையாளுறவங்க தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு எதையாவது பண்ணி அரைக்குறையா பண்ணிட்டு போயிடுறாங்க, பேர் கெட்டு போகுது. அப்புறம் டாக்டர், எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இயற்கையோட சேர்ந்த வாழ்வு, இயற்கையோட சேர்ந்த வாழ்வுன்னு ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சொல்றீங்க. ஆனா இயற்கையா வாழ்றது வந்து நம்மளோட 120 வருஷம் தான். அப்ப சித்தர்கள்லாம் இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அது இயற்கைக்கு எதிரான வழிமுறை இல்லையா டாக்டர்? நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க, உங்க மனைவி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, விரும்பி தான் திருமணம் பண்ணீங்க. ஏன் அந்த பொண்ணை மட்டும் பார்த்தீங்க? பார்த்தோட ஒரு ஸ்பா. ஒவ்வொரு மனிதனும் போன பிறவியில அவன் எதை படிச்சு என்ன ஆசையோட மரணிக்கிறானோ மீண்டும் அதை தொடர்றான். அவங்க அப்பா அம்மா கீழே வளர்ற மட்டும் அவனுக்கு அந்த இது வராது. ஏன்னா அவங்களுடைய ஒரு சர்க்கிள் நிற்பான். தண்ணியில வந்தவன திரும்ப அந்த ஸ்பாக்கு அந்த ஒரு தீ வந்தவன தேட ஆரம்பிப்பான். இப்போ எனக்கு நீங்க என்கிட்ட எவ்வளவு வேணா பணம் கொடுங்க, ஒரு 1800 உள்ள ஒரு புக்கை ஒன்று கொடுங்க, நான் அதை தூக்கிட்டு போயிடுவேன். எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது கிடைக்காது இது கிடைக்கும் சுலபமா. புரிஞ்சுங்களா? நீங்க பார்க்கும்போது நீங்க எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துடும். உங்க நண்பர் பார்க்கும்போது எனக்கு பணம் தான், இது சம்பாதிக்க கஷ்டமா இருக்கு, இது புக்கு படிச்சு நான் என்ன பண்ணேன். ஒரு மனிதனுடைய ஆண்மை தேடல் எதுவா இருக்கிறதோ அதை நோக்கி தான் அவனுடைய அந்த வாழ்க்கை பயணம் போகுது. நீங்க வாழ்க்கை பயணம் சொல்றீங்க, நான் ஆன்மீக பயணம் சொல்றேன். இயற்கைக்கு இது மாறா இல்லையா? எது தோன்றியதோ அது மறைய வேண்டும் என்பது விதி. எது தோன்றியதோ அது மறைய வேண்டும் என்பது விதி. எது வந்ததோ அது போக வேண்டும் என்பது விதி. எது முளைத்ததோ அது பூவாயி காயாயி பழமாயி கீழே விழுந்து திரும்பவும் அது ஒரு முளையும். பார்த்தீங்களா? அப்ப திரும்ப பெருசா திரும்ப வரும். இத ஆதிசங்கரர் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்றாரு. மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் சாவுறோம், ஏன்டா எனக்கு இந்த தொல்லை, எனக்கு மரணம் இல்லா பெருவாள் ஒன்று குடுன்னு ஒரு ஸ்பாக் அடிச்சு விட்டாரு. முடிஞ்சா நான் வரல, திரும்ப திரும்ப வரல, திரும்ப திரும்ப போயிட்டு அம்மா வயிற்றுல போந்து இருட்டாரு இல்லை, ஏக்கோன் இல்லை, ஒன்றும் இல்லை, அடைச்சு போட்டு வச்சு திரும்ப அனுப்பி விடுற, திரும்ப அங்கே போறோம், எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க, பெட்டியில் அடைச்சு. பாதி பேர் அழுகுறான், பாதி பேர் சொல்றான் செத்தான்டா அவன். என்ன படம் தருமா அவன்? மறைமுகம் பேசுவான், சொல்லிட்டு சொல்லுவான், செத்தனை தப்பா பேசக்கூடாது, அவரே சொல்லிக்குவாரு. நிறைய பார்த்துருக்கு. ஆமா, இதெல்லாம். அப்ப ஒரு சில பெரியவங்க, ஒரு சில ஆன்மாக்கள் என்ன பண்ணாங்க, இதுல உள்ளது எதுவுமே எனக்கு நிரந்தரம். அம்மா நிரந்தரமா, அப்பா நிரந்தரமா, மனைவி, குழந்தைகள், வாங்கிய காரு, வச்சிருக்கிற போனு, ஆசாசியா வாங்கின நகை, ஆசாசியா வாங்கின கட்டின வீடு, எதுவுமே நிரந்தரம் இல்லை. யாரு நிரந்தரம்னா குரு நிரந்தரம். நம்ம தேர்ந்தெடுத்த குரு இருக்கிறாரு பாருங்க. நான் சொல்ற குரு சாப்பிட்ற குரு இல்ல, சாப்பிடாத குரு பாபாஜி, அகத்தியர், போகர், ராமலிங்க சுவாமி, வள்ளுவர், சிவவாக்கியர், இந்த மாசத்தை சொல்றேன்.
இவங்கெல்லாம் வந்து மரணமில்லா பருவவாழ்வுக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கதான் இருக்க போறாங்க. யாருமே அவங்கள போய் டச் பண்ண முடியாது. பஞ்சபூதம் அவங்களுக்கு வந்து சொல்லுங்க சாமின்னு அவங்களுக்கு வேலை செய்யணும்னு உட்காந்துருக்கும். நவகிரகமும் அதே மாதிரிதான். அவங்க ஈசத்துவம் வந்துன்னா சிவன் மாதிரி அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் குரு, அதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை சிறு குருவே நமகன்னு சொன்னான். அப்போ இந்த துறைக்கு வந்தவங்க தான், இதுல வந்தவங்க தான் வந்து ஒரு கணக்கு, இந்த கணக்கை போட்டு அந்த கணக்கை ஜெயிக்க முடியும். அதை ஜெயிச்சவங்க தான் மரணம் இல்லா பெருவாள் ஜெயிச்சவங்க. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாதாரண ஒரு விஷயம். ஒரு நல்ல காரை கொண்டாந்து கொடுங்க, எல்லாம் ஆசைப்படுவாங்க. சரிங்களா? ஒரு வயசானவர் என்ன பண்ணுவாரு? நல்ல மருந்து தான் கொடுப்பா, கார் இருக்கு பாருக்கு கேட்பாரா இல்லையா? அவங்களோட நீட்ஸ் என்ன? அதேதான். வணக்கம், நான் உங்கள் வைத்தியர் பாணி பேசுறேன். சிலருக்கு வந்து இந்த குதிக்கால் வலி வரும் கீழே, பிளான்டார் பசாசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஆங்கிலத்தில். இது ஒன்று, உங்களுடைய எடை அதிகமாக இருந்தால் நீங்கள் அந்த குதிகால் வலிக்கு மருந்து தேடுவதை விட உடல் எடையை குறைக்க வேண்டும். ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து காலில் வந்து ஸ்பர் என்று சொல்லக்கூடிய அந்த கால் உள்ள எலும்பு வளைச்சு நிற்கும். அதுக்கு வேற வைத்தியம் இருக்கு, நான் இன்னொரு நாள் சொல்றேன். இப்போ சாதாரண ஒரு குதிகால் வலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நான் அனுபவமாக செஞ்ச பார்த்த ஒரு வைத்தியம் தான் எருக்கன் இலை. வெள்ளை எருக்கன்னு வந்து இருக்கு, நீல எருக்கன் இருக்கு. நீங்க எந்த எருக்கன் வேணா எடுத்து, எருக்கன் இலை பழுத்த இலை இருக்கும், மேலெல்லாம் பச்சையா இருக்கும், கீழே வந்து பழுத்த இலைங்க நிற்கும், மஞ்சையா நிற்கும். அதப்போ ஒரு 7 இலை கொடுத்துவாங்க. பழுத்த இலையே இல்லை, பச்சையை கொஞ்சம் முத்தந்தான் எடுத்துருவாங்க. ஒரு செங்கல்லை எடுத்து நல்ல, அதாவது சிகப்பு செங்கல், நான் சொல்றது மணல் செங்கல் இல்லை, செங்கல். அதை எடுத்து அடுப்பில் வைங்க, நெருப்பை வச்சிருக்க, 20 நிமிஷம் நல்லா சூடு ஏறட்டும். ஒரு துணி ஏதாவது போட்டு அப்படியே திருப்பி வைங்க, எந்த பக்கம் சூடு இருக்குதோ அந்த பக்கம் கீழே வச்சுட்டு பக்கம் நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுட்டு 7 இலையை வச்சு காலை பக்குவமா அந்த குதிகால வச்சு நல்லா அழுத்த ஆரம்பிக்கணும். அப்படியே சுருன்னு ஏறும், நல்லா உள்ள கால் உள்ள நல்லா ஒரு அந்த இருக்கிற இலையோட ஆவி உள்ள போகும். உள்ள போக அப்ப இது தீர ஆரம்பிக்கும். 2 காலம் செய்யலாம், கவனமா செய்ய வேண்டும். கொஞ்சம் அப்படி போச்சுன்னா நீங்க அந்த இடத்துல குதிகால் நோய்க்கு வந்து வைத்தியம் பார்க்க போய் கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது. சூடு ஏறிடும், கவனம் தேவை. சூடுனா கொப்பளிச்சிடும். அதான் இதை வந்து கவனமா செய்யுங்க. தொடர்ந்து ஒரு 7 நாள் செய்யுங்க. குதிக்கால் வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த கால் வலி உடனே நீங்கும். நான் அனுபவப்பட்ட ஒரு வைத்திய குறிப்பு இது. நன்றி, வணக்கம். அப்புறம் டாக்டர், இப்போ நீங்கள் வந்து சித்த மருத்துவத்திலையும் இருக்கீங்க, ஜோதிடத்துலேயும் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. உங்களால் சொல்ல முடியுமா சித்தர்களுக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு? கேள்வி ரொம்ப பெருசா இருக்கு, சிம்பிளா சொல்லிடுறேன். இதை கண்டுபிடிச்சல அவங்க தான் ஜோதிடத்தை. இந்த உலகத்துல என்னென்ன சாஸ்திரம் வந்துச்சோ அனைத்தையும் கண்டுபிடிச்சு ஓலைச்சுவடி மூலியமாக நமக்கு அது கொடுத்தது வந்து சித்தர்கள் தான். சில பேர் சொல்லுவாங்க, பல ஆண்டு காலம் உட்கார்ந்து பார்த்து இந்த கிரகம் இங்க நிக்குது. அப்படிலாம் கிடையாது. கண்ணுக்கே தெரியாத கிரகத்தை எப்படி பார்த்திருப்பேன்? பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்தல் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்பு அங்க விட்டுட்டு ஆன்மா வந்து விளைவிக்கிறவாங்க. வெளியாக்கின பிறகு நேரா பறக்க ஆரம்பிச்சாங்க மேல. போய் அங்க போய் பார்த்தாங்க. ஓ, செவ்வாய் சிகப்பா இருக்கா அந்த பிளானெட். ஓ, இப்படி பார்க்க சனிக்கு ஒரு வளையமும் உண்டு. பார்க்க ஆரம்பிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு முப்புக்குறை முடிச்சிட்ட உடனே நேரா பறந்தே போனாங்க மேல. அதாவது இதை பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கு வந்து இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இதெல்லாம் வந்து சித்திர நூல்ல படிச்சிருக்கோம். எங்களோட குருநாதர் அவங்க எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிதான் அந்த இதெல்லாம் வந்திருக்கணும். அவங்களால செய்ய முடியாத வேலை எதுவுமே கிடையாது. மரணத்தையும் ஜெயிப்பாங்க. ஏன்னா நம்மள்ட்ட இன்னும் அதுக்கு பதில் இல்லையா? இத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு அவங்க எப்படி இதெல்லாம் எழுதுனாங்கன்ற பதில் இன்னும் யாருனாலே தெளிவா கொடுக்க முடியல. ஓலைச்சுவடில கொடுத்துருக்காங்கல்ல, இல்லையா? நான் 400 வருஷம் வாழ்ந்தாலும் பார்த்துருக்கேன் இமாலயால. 125 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர், இன்னும் பார்த்துருக்கேன். ஆமா, நான் ஆந்திரால வந்து பித்தரகுண்டா என்ற ஊர்ல வந்து அங்க வந்து நாராயணன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பரம்பரை குரு துர்கா பாபாஜி. அப்பயே எனக்கு வயசு 26 இருக்கும் போது அவருக்கு 425 வயசு. அவர் தான் எனக்கு அகரம்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர். அவர் நேரா பார்த்துருக்கீங்க? ஒரு முறை பார்த்துருக்கேன். அகரம்னா என்னன்னு எனக்கு சொன்னவர் அவர் தான். அப்ப எனக்கு தெரியாது, விளையாட்டு புத்தி நல்லா. எவ்வளவு பெரிய அனுபவம். அதாவது ஒரு குழந்தைகிட்ட ஒரு 7 வயசு பையன்கிட்ட கொண்டு வந்து இதான்பா ஓலைச்சுவடி கொடுத்து நான் என்ன பண்ணுவோம், அப்படி பாப்பத்துக்கு போட்டு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு
அந்த வயசுக்கு அது அது தேவை. ஆமா. எனக்கு எல்லாம் படிச்சுட்டு ஒரு பிரமிப்பு, ஒரு ஆனந்தம். இது ஜாமா வந்து அனுப்பிவிட்டாரு இந்தியாவில இருந்து, இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டேன். 32 வயசுல ஸ்பாக் அடிக்குது பட்டாருன்னு, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இவங்கெல்லாம் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கொல்லிமலையில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, இமாலயில இருக்கு. பாபாஜி அங்கதான் இருக்கிறாரு, இமாலயா. நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் யார் தேடுறாங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது வரும். வணக்கம், நான் உங்கள் சித்த வைத்தியர் வாஸ்து நிபுணர் பாணி பேசுறேன். இப்போ தெற்குல வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்கு வந்து மேடாக இருக்க வேண்டும். தெற்குனா வந்து சவுத்து. இந்த சவுத்து வந்து மேடா இருக்கணும். அங்க தண்ணி இருக்கக்கூடாது கண்டிப்பா. அந்த இடம் நல்லா வெயிட்டா இருக்கணும். இப்படி இருந்தா அது சுபிச்சமான ஒரு வீடு, சுபிச்சமான ஒரு இடம். நன்றி, வணக்கம்.